வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிஏஏ, என்ஆர்சி என்ற இந்த இரண்டு சொற்களும் மிக நீண்ட காலமாகிவிட்டது தொலைக்காட்சிகளில் விவாதத்திற்கு வந்து. இப்போது மீண்டும் ஒன்றிய பாஜக அரசு இந்த சிஏஏ குடியுரிமை சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்று கொக்கரிக்க தொடங்கி இருக்கிறது. ஒன்றிய இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் கூறியிருக்கிறார், கண்டிப்பாக 7 நாட்களுக்குள் இந்தியா முழுவதும் சிஏஏ என்கின்ற இந்த குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தியே தீருவோம் என்று அவர் கூறியிருக்கிறார். இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்திருக்கின்றன. முதல் எதிர்ப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார், சிஏஏவை தமிழ்நாட்டிற்குள் கால் வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் சூளுரைத்திருக்கிறார். இதே போன்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களும் நான் உயிரோடு இருக்கும் வரை சிஏஏவை மேற்கு வங்கத்தில் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். இப்படி நாடே எதிர்க்கின்ற ஒரு சட்டத்தை மீண்டும் நாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தே தீருவோம் என்று ஒன்றிய பாஜக அரசு கூறுகின்ற அந்த அதிகாரத்தினுடைய போக்கை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று அனைத்து கட்சிகளும் கூறியிருக்கின்ற சூழலில் அது குறித்து நாம் பேச இருக்கின்றோம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் சிபிஎம் கட்சியின் சார்பில் பேராசிரியர் அருணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹசீனா சையத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். 3 பேருடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல சபாபதி மோகன் சார், இப்போது சிஏஏ, என்ஆர்சி இதெல்லாம் வந்து ஏறத்தாழ வந்து கொஞ்சம் மறந்துட்டோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல். ஏன்னா அது விதிமுறைகள் வகுக்கப்படவில்லை அப்படின்னால அதை அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ மீண்டும் 7 நாட்களுக்குள்ளாகவே வந்து இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது என்ன 7 நாட்களுக்குள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதை நடைமுறைப்படுத்த நினைக்கின்ற பாஜகவினுடைய அந்த நோக்கமும் அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய பார்வை. இது அதிகாரத்தினுடைய ஒரு உச்சம், அதுதான் அழிவினுடைய தொடக்கம். எப்பொழுதுமே அவங்களுக்கு தெரியாது, பவரில் இருக்கிறவங்களுக்கு பவர் கரப்ட்ஸ், ஆப்சலூட் பவர் கரப்ட்ஸ் ஆப்சலூட்லி அப்படிமா. கொஞ்சம் அதிகாரம் தான் கொஞ்சமான ஆணவம் இருக்கும். இது வந்து அதிகாரம் அதிகமாக இருக்கிறப்ப ஆணவம் உச்சக்கட்டத்தில் இருக்குது. அதுதான் வீழ்ச்சியினுடைய தொடக்கம். கண்டிப்பாக இவர்கள் நினைப்பது போல இந்தியா முழுவதும் மத அடிப்படையில் வாக்காளர்களை பிரித்து அதன் மூலமாக இந்துக்களினுடைய வாக்குகளை 100% பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய முயற்சி தான் இந்த முயற்சி. அது இந்தியா என்கிற நாடு நான் நேசிக்கிற நாடு. இந்த நாட்டுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. அதில் பன்முகத்தன்மை, மத நல்லிணக்கம், நம்முடைய ஜனநாயகம், இதுதான் உலகமே பார்த்து வியக்கிறது. என்னடா அது 90 கோடி இந்துக்கள் இருக்கான், 20 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கான், 10 கோடி கிறிஸ்துவர்கள், 5 கோடி சீக்கியர்கள். இஸ்லாமியர்கள் தனியாக வாழக்கூடிய நாடுகளில் கூட 3 கோடி 4 கோடி தான் இருக்காங்க. ஆனால் அதை விட அதிகமாக இஸ்லாமியர்கள், அதை விட அதிகமாக கிறிஸ்துவர்கள். இப்போ எல்லாரும் இவ்வளோ ஒத்துமையாக 75 வருஷமாக இவ்வளோ ஒத்துமையாக இருக்கானே. அல்லது வடகொரியா தென்கொரியா சண்டை இருந்தது. நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா மத அடிப்படையில், மொழி அடிப்படையில் பல சண்டைகள் இருக்கிறது. பிரிஞ்சு போகிறார்கள் நாடு. ஆனால் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அந்த நாட்டில்தான் உலகமே பார்த்து வியக்கிறதுனா இதான் ஸ்ப்ளெண்டிட் இண்டிவிஜுவலிசம், ஒரு பிரத்யேகமான தனித்தன்மை, தனிப்பெருமை. இந்தியாவுக்கு இருக்கிற தனிப்பெருமை அதை சிதைக்கிற முயற்சியில், ஆழ குழி தோண்டி புதைக்கிற முயற்சியில் இன்றைக்கு ஒன்றிய அரசு தீவிரம் காட்டுகிறது. சார், நீங்கள் கோயில் கட்டுங்க, இப்போ கோயில் கட்டுறதுக்கு ஒன்றும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் பாபர் மசூதியை இடித்து விட்டு அந்த இடத்துல கட்டுறேன்னு சொல்லி அதுவே 2.25 ஏக்கர் தள்ளி தான் கட்டியிருக்கீங்க. சரி, அதை இஷ்யூ விடுங்க, கோயில் கட்டுறீங்க. அவங்களும் இப்போ இந்தியாவில் ரொம்ப அமைதியாக இருக்குது. பாபர் மசூதி இடித்து விட்டு அந்த இடத்துல கட்டுறேன்னு சொல்லி இப்போ வெளியில் ஒரு 2 ஏக்கர் தள்ளி கட்டினப்போ கூட இந்தியாவில் எந்த விதமான வன்முறையும் இல்லை. நான் கேட்பது என்ன என்றால், இந்த அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆணவம் ஏன் வருகிறது? அதுவும் ஒரு வாரத்துக்குள்ள. சார், 4 வருஷமாக நீங்கள் 2019 இந்த 4 வருஷமாக ஒரு விதிமுறைகள் எப்படி அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை கூட நீங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த சூழ்நிலையில் இப்போ திடீர்னு நீங்கள் தேர்தல் வரப்போகுது, அறிவிக்க போகிறாங்க. நாளைக்கு பட்ஜெட்டு 1 வாரம் 10 நாளில் வந்து அறிவிப்பு வரப்போகுது. அப்படி அறிவிப்பு வரப்போகிற பொழுது நீங்கள் காட்டுகிற அவசரம் என்பது மக்கள் மத்தியில் ஒரு பீதியை, அதிர்ச்சியை. நிறைய போராட்டம் நடத்தி எத்தனை உயிர்கள் இறந்து இவ்வளவு போராட்டம் நடத்தியிருக்கோம். வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தலைவர் தெளிவாக ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க, தெளிவாக அடிச்சிருக்காங்க ஓங்கி. தமிழ்நாட்டுக்குள் சிஏஏ நுழையாது. அது சிஏஏ, என்ஆர்சி, என்பிஏ
எந்த பெயர் சொன்னாலும் தமிழ்நாட்டுக்குள் நுழையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடக்கத்திலிருந்து நாம் தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா, ஐயா கலைஞர் நமக்கு கற்றுத்தந்த பாடம். இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறித்துவர்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவ நேயம் இருக்கிற இந்த தமிழ்நாடு. எனவே இந்த முயற்சியில் இருக்கலாம், வேகம் காட்டலாம், உருவாரங்களாம். இந்த ஆத்திரம் தெரியுது நமக்கு. அந்த ஆத்திரம் தெரிகிறப்ப இன்னமும் ஒரு விழிப்புணர்ச்சி, மத நல்லிணக்கத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி வரும். சரி, கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நம்ம பேசலாம் தொடர்ந்து. அருணன் சார், ஒரு வாரத்திற்குள், அதாவது 7 நாட்களில் இந்தியா முழுமைக்கும் CAA அந்த குடியுரிமை சட்டம் வரப்போகிறது. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வரப்போகிறதுன்னு நான் சொல்றது அந்த அளவுக்கு பிடிவாதம் காட்டுகிறார்கள். இதற்கு முன்பாகவே நவம்பர் மாதம் பேசிய போது திரு அமித்ஷா அவர்களும் இதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய சகோதரி, நீங்க சரியா குறிப்பிட்டது போல உள்துறை அமைச்சர் ஏற்கனவே அதை பேசியிருந்தாரு, இதை யாராலும் தடுக்க முடியாது, வந்தே தீரும்னு. அப்புறம் கொஞ்ச நாட்கள் கழித்து ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய முக்கிய அதிகாரி சொன்னதாக அனைத்து ஏடுகளிலும் வந்தது, கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான விதிகளை நாங்கள் உருவாக்கி அதை அமுல்படுத்துவோம் என்று அவங்க சொன்னதாகவும் எல்லா ஏடுகளிலும் செய்தி வந்தது. அதனுடைய நீட்சியாக இப்ப ஒரு ஒன்றிய அமைச்சரை கெடு விதிச்சிட்டாரு. 7 நாள் தாயா, 7 நாட்களுக்குள் இந்தியா முழுக்க இதை அமுல்படுத்துவோம் என்று. திமுக நண்பர் இங்கே குறிப்பிட்டது போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக கச்சிதமாக, கராராக தமிழ்நாட்டுக்குள்ள நுழையாதியா அந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்று தெளிவாக அறிவிச்சிருக்காங்க. நான் யோசிச்சு பார்க்கிறேன், 2019 இது அவங்க கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து மிகப்பெரிய இயக்கம் இந்தியா முழுக்க நடந்தது, தமிழ்நாட்டிலும் நடந்தது. தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடையினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் நான் அதை சொல்லி ஆகணும். எங்களுடைய மேடையின் சார்பாக சென்னையிலே அந்த மசோதாவை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினோம். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அந்த மாநாட்டில் பங்கு கொண்டு ஒரு எழுச்சிகரமான உரையை ஆற்றினார். ஆகவே ஒரு தொடர்ச்சி இருக்கு, அன்று முதல் இன்று வரை. அதிமுகவினுடைய எடப்பாடியார் போல அல்ல என்பதற்காக சொல்ல வர்றேன். அல்ல, முதலமைச்சருடைய அறிக்கையை பார்த்துவிட்டு அவசரம் இப்போ ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு எடப்பாடியார். படிச்ச உடனே எனக்கு உண்மையிலேயே அதை சொல்ற வேதனை கலந்த சிரிப்பு தான் வந்துச்சு. எப்படியா கூச்சம் இல்லாம வாக்கியமே அதிமுக இந்த சட்டத்தை ஆதரிக்காது, இது அமுலாக்கத்தை ஆதரிக்காது, முஸ்லிம்களுக்கு ஒன்று என்றால் சிறுபான்மையோருக்கு ஒன்று என்றால் பார்த்து கொண்டு இருக்காதுன்னு ரொம்ப வீராவிசமான வார்த்தைகள்லாம். எனக்கு ஒண்ணுதான் அந்த ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆட்டை வெட்டுறதுக்கு அருவாலை தயார் பண்ணி கொடுத்ததே எடப்பாடியார் தான், அவருடைய கட்சி தான். அதிமுக மட்டும் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அந்த மசோதாவை ஆதரித்து வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அந்த மசோதா சட்டமாவே ஆயிருக்காது சகோதரி. கண்டிப்பா இவங்களுடைய வாக்குகள். ஆக அருவாலை தயார் பண்ணி கொடுத்தது இவரு. இப்ப சொல்றாரு அவங்க வெட்ட வர்றாங்க, வெட்ட வந்தா நாங்க பார்க்க மாட்டோம், பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அருவாலை தயார் பண்ணி கொடுத்தது யாரு? ஏன் மக்கள் மறுத்துருவாங்களா? அன்றைக்கு மிகப்பெரிய இயக்கம் தமிழ்நாட்டில் நடந்த பொழுது நாங்கெல்லாம் நேரடியா அனுபவிச்சோம். மேடையினுடைய உறுப்பினர்கள்ல எத்தனை வழக்குகள் போட்டாரு இவரு. தடியடியும் நடத்தப்பட்டது அந்த இயக்கத்தினவர் மீது. இவ்வளவு பண்ணிவிட்டு இப்ப கூச்சமில்லாம சொல்றோம். கண்டிப்பா. இன்னொன்று, வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் நடந்த அத்தனை போராட்டங்கள், பெண்கள் ஈடுபட்ட போராட்டங்களில் கூட அந்த போராட்டத்தை நடத்த விடாமல் அன்றைய அதிமுக அரசு தடுத்ததையும் நம்ம பார்த்தோம். ஆமா, அதான் நான் சரியாக அந்த பேரை குறிப்பிட்டீங்க, வண்ணாரப்பேட்டையில். நான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சகோதரி சரியா குறிப்பிட்ட, ஏதோ நம்ம எல்லாம் மறந்துட்டோமோ அந்த CAA என்னப்படுகிற அந்த சட்டத்தினுடைய கொடூரம் பற்றி. அதை நினைவுபடுத்துவதற்காக அந்த 2 அம்சங்களை மட்டும் குறிப்பிடுகிறேன். இந்தியாவில் குடியுரிமை என்பது மதம் சார்ந்ததாக இதுவரை இல்லை. இந்த சட்டம் வருகிற வரை இந்த சட்டத்துலதான் மதத்தை புகுத்துனாங்க இந்த மோடி அரசு, இந்த பாஜக அரசு.
அதுலயும் பாத்தீங்கன்னா 5 மதங்களை குறிப்பிட்டவங்க இஸ்லாமை மட்டும் குறிப்பிடல. அப்ப என்ன ஆகுதுன்னா முஸ்லிம்கள் இவங்க இந்தியர்கள் தானா என்கிற சந்தேகத்தை இந்த சட்டத்தின் மூலம் எழுப்பலாம். இதை நான் நினைவுபடுத்த எவ்வளவு கொடூரமானதுன்னு. கண்டிப்பா கண்டிப்பா. இரண்டாவது அம்சம், பக்கத்து நாடுகள் எல்லாத்தையும் குறிப்பிட்டவங்க ஸ்ரீலங்கா மட்டும் குறிப்பிடல. அப்படின்னா அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய இந்து தமிழர்கள் அல்ல தமிழ் இந்துக்கள் அவங்களுக்கு ஆபத்து. இந்த சட்டத்தின் அடிப்படையில அவங்களையும் வெளியேற்ற முடியும் அல்லது குடியுரிமை அற்றவர்கள் என்று அறிவிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சட்டத்தை ஆதரித்தது அதிமுக, அதனுடைய தலைவர் எடப்பாடி. சரிங்க சார், நம்ம பேசலாம். அது இந்த உண்மையை நம்ம தினம் நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு. கண்டிப்பா சார், இன்னும் நிறையவே நம்ம நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது. இந்த சட்டத்தினுடைய கொடூரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். ஹசீனா மேடம், இப்போ 7 நாட்களுக்குள் இந்தியாவில் குடியுரிமை சட்டம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு ஒன்றிய பாஜகவினுடைய இணையமைச்சர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் என்று ராமராஜ்யத்தை அதிகமாக விரும்பியவர் காந்தியடிகள். அவர்களின் கொள்கை வழியில், அவர்களின் சித்தாந்த வழியில் வந்த இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். இந்த நாட்டிற்கு பிடித்திருக்கக்கூடிய 7.5 சனி போல 7 நாட்களில் சின்னாபின்னமாக்கக்கூடிய உடனடி பிடித்த நாங்கள் நாட்டில் செயல்படுத்திய தீர்வோம் என்று பாஜகவை பார்த்த சில மத்திய அமைச்சர்கள் மிகவும் அனுபவமாக பேச்சிற்கு நமது மாண்புமிகு தமிழக சரியான ஒரு பதில் இருக்கிறார். அந்த காரணத்திற்கொண்டும் நாங்கள் தமிழ்நாட்டில் நுழைய விடமாட்டோம் என்று நமக்கு அவர்கள் அறிவித்திருப்பது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம், ஒரு தீரமான விஷயம். அது போலவே மேற்கு வங்கத்தை சார்ந்த மம்தா பானர்ஜி அவர்களும் எனக்கு வீட்டுள்ள வரை நான் அதை அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறேன். ராமராஜ்யம் என்று கூறுகிற RSS சித்தாந்தவாதிகளுக்கு நேற்றுதான் ஜனவரி 30, 1948 RSS சித்தாந்தத்தை நெஞ்சில் ஏந்தி மகாத்மா காந்தி அவர்களை தனது பாக்கெட்டில் இருந்து பிஸ்தாலை எடுத்து 3 குண்டுகளை கொண்டு நெஞ்சிலும் வயிற்றிலும் துளைத்த நாள் நேற்றுதான் இருந்தது. அப்படிப்பட்ட சித்தாந்தவாதியான RSS சித்தாந்தவாதம் உள்ள கோட்சே அதே சித்தாந்தத்தை பின்பற்றும் பாஜகவிடமிருந்து இந்த நாட்டு மக்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இன்று நீங்கள் முக்கியமாக வடநாட்டில் மக்களை துன்புறுத்துகிறீர்கள், சிறுபான்மையினர் மக்களை துன்புறுத்துகிறீர்கள். நீங்கள் ஜெயராம் என்று சொல்ல நாங்கள் உங்களை அடிப்போம் உதைப்போம் என்று அடிக்கிறீர்கள், உதைக்கிறீர்கள், சித்திரவதை. நீங்கள் என் ராமராஜ்யத்தை பத்தி பேசுகிறீர்கள்? காந்தி பேசியதை விட, காங்கிரஸ் பேசியதை விடவா நீங்கள் ராமராஜ்யத்தை பத்தி பேசுகிறீர்கள்? காந்தி கண்ட கனவு ராமராஜ்யம் என்பது இந்த நாட்டின் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் ஒன்றாக சந்தோஷமாக இருந்த ராமராஜ்யத்தை பத்தி நாங்கள் கனவு கண்டோம். அந்த கனவை தான் இது நாள் வரைக்கும் நாங்கள் இந்த நாட்டில் செயல்படுத்தி கொண்டுள்ளோம். ஆனால் ஆட்சிக்கு இதற்கு முன்னால் பாஜகவும் ஆட்சி செய்தது. ஆனால் இந்த அளவுக்கு மதவெறி பிடித்த ஆட்சியா என்றால் இல்லை. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த 10 ஆண்டில் உங்கள் சுய லாபத்திற்காக அரசியலாக செய்யாமல் நீங்கள் அரசியலை வியாபாரமாக செய்வதற்கு நீங்கள் அதானிகளோட கூட்டணி அமைத்து இந்த நாட்டை சின்ன பின்னமாக. ஹசீனா மேடம், இப்போ அவங்க சொல்றாங்க இதை நாங்க எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்கிறோம், தேர்தல் வாக்குறுதியில நாங்க கொடுத்திருக்கோம் CAA அப்படிங்கறது. அதனால நாங்க இப்போ ஒரு கட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது அது ஆட்சிக்கு வந்தால் அதை நடைமுறைப்படுத்த தானே செய்வாங்க. இந்த நாட்டின் 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்று இந்த நாட்டோட யூத்துக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. இந்த நாட்டுல பெண்கள் அதிக படையில் படிக்க வைக்கப்படுவார்கள், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள். ஆனால் நிலைமை என்ன? அதுவா நிலைமை? இன்று நாட்டில் நாம் பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு அதல பாதாளத்தை தொட்டு கொண்டிருக்கின்றோமோ அதே போல அதல பாதாளத்தில் தான் இன்று அன்எம்ப்ளாய்மெண்ட் உள்ளது. 14.83% இஸ் அவர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஒர்க் ஃபோர்ஸ் எனப்படக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் 12.6 11 வீழ்ந்துள்ளது. பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையில் இந்த நாட்டின் பாரத பிரதமர் ஒரு முடிவெடுக்க முடியாமல் அவர் தன்னிலை இழந்து ஒரு முடிவெடுத்து அதை செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். சைனா நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறதுக்கு அதை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல் புறமுதுகிட்டு ஓடுகிறார். மணிப்பூர் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டின் பெண்களின் கற்பங்கு சூறையாடப்படுகிறது. இந்த நாட்டின் முன்னாள் ராணுவ பிரதிநிதியின் மனைவியின் கற்பங்கு சூறையாடப்படுகிறது. நீங்கள் உலக சுற்றுலா செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் நீங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல குறிப்பிட்டுள்ளீர்கள். இந்த நாட்டோட யூத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்ப, உமன் அட்ராசிட்டியை தடுப்ப, இதெல்லாம் குறிப்பிட்டுள்ளீர்கள். அதெல்லாம் தெரியவில்லையா? அயோத்தியா மட்டும்தான் தெரியுதா? கலியுகத்தில் ராமருக்கு இணையாக உங்களுக்கு நீங்க பேனர் ராமருக்கு இணையாக கூட சொல்ல முடியாது. ராமரை விட டபுள் மடங்கு நீங்க உங்களுக்கு கட் அவுட் வைத்துக் கொண்டுள்ளீர்கள். இதுதான் உங்களோட மேனிஃபெஸ்டோல குறிப்பிடப்பட்டுள்ளதா? உங்களுடைய சங்கராச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள், ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு கோவிலை நீங்கள் ஏன் மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணுகிறீர்கள், நாங்க வரமாட்டோம் என்று உங்கள் மேல் வழக்கு தொடுக்கிறார்கள். உங்களுடைய சங்கராச்சாரியர்கள் சொல்கிறார்கள், ஆகம விதிமுறைப்படி இன்னும் கட்டி முடிக்கப்படாத ஒரு கோவிலை நீங்கள் இந்த மாதிரி பிரதிஷ்டை செய்யக்கூடாது உங்களுடைய சங்கராச்சாரியர்கள் சொல்கிறார்கள். கண்டிப்பா. அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னா அதில் நாட்டு நலனுக்கு ஏற்ற வாக்குறுதிகள் எதையும் பாஜக நிறைவேற்றவில்லை, அவர்களுடைய அரசியலுக்கான வாக்குறுதியாக இதை நிறைவேற்றுகிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பேசுவோம், நம்ம தொடர்ந்து பேசலாம். சபாபதி மோகன் சார், இப்போ திமுக என்னென்ன போராட்டங்களை நடத்தியது சிஏஏவுக்கு எதிராக அப்படின்றத தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அந்த அறிக்கையில் அவர் கொடுத்திருக்கிறார். நிறைய போராட்டங்கள் நடத்தணும். என்ன சொல்லுவோம், 20 கோடி கையெழுத்துகள் 2 கோடி கையெழுத்துகள் வாங்கி அனுப்பினோம். அதே மாதிரி சட்டமன்றத்தில் சிஏஏவை எதிர்த்து தீர்மானமே நிறைவேற்றினோம் ஆட்சிக்கு வந்தவுடன் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அவருடைய அறிக்கை, எடப்பாடி அவர்களுடைய அறிக்கை சிறுபான்மையினருக்கு இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு. அப்போ ஏற்படும் அப்படிங்கிறதை தெரிந்துதான் அவர்கள் அதற்கு ஆதரவளித்தார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் சிஏஏ மட்டுமல்ல, அந்த ஒரு 75 ஆண்டு காலமாக திராவிட இயக்கம் தோன்றிய காலத்திலிருந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் சிறுபான்மைகளை சார்ந்த இவர்களெல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒன்றும் இல்லை, யாருன்னு கேட்டால் நான் மொழியால் தமிழன், அடுத்த கேள்வி நீ யாருன்னு கேட்டால் நான் இனத்தால் திராவிடன். இந்த 2 பதிலையும் தான் இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும் சொல்லுவாங்க. 3வது கேள்வி நீ யார் என்று கேட்கிற பொழுது நான் வழிபடுகிற கடவுளால் இந்து, இன்னொருவர் வழிபடுகிற கடவுளால் இஸ்லாமியர் கிறிஸ்துவர். அங்கே தான் வேறுபாடு, வழிபடுகிற அந்த முறையில் தான் வேறுபாடு. இதுதான் நம்முடைய அடிப்படையான அரசியல் இலக்கணம். இந்த இலக்கணத்தை தொடர்ந்து நாம் ஐயா கண்ணியத்திற்குரிய ஐயா காகிதமில்லத்தவர்கள் காலத்திலிருந்து நாம் ஐயா கலைஞர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் எல்லாருமே நம்ம இந்த நீரோட்டத்தில் தான், இந்த மத நல்லிணக்க நீரோட்டத்தில் தான் நாம் இருக்கோம். எனவே இஸ்லாமியர்களுக்கு திடீரென்று பரிந்து கொண்டு பேசுகிறோம் என்பதெல்லாம் இல்லை. இது நம்முடைய வாழ்க்கை முறை, அரசியல் முறை. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு. அதிமுகவை பொறுத்தவரையில் பர்ஃபெக்டாக இரட்டை வேடம் போடுறாங்க. மக்களவையில் போய் நீங்கள் சிஏஏவை ஆதரிச்சிங்க, மாநிலங்களவையில் நீங்கள் ஓட்டு போட்டீங்க, இந்த சட்டமே வந்திருக்காது. ஐயா பேராசிரியர் அருணன் ஐயா அழகாக சொன்னாங்க, இந்த சட்டமே நிறைவேறி இருக்காது. இந்த சட்டம் நிறைவேறுவதற்கான வழிவகை செய்ததே அதிமுக தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சார், சிஏஏ என்பது கொடிய விஷம், சிஏஏ என்பது ஒரு தொற்று கிருமி. நாம் என்ன சொல்கிறோன்னா அதை அனுமதிக்கக்கூடாதுங்கிறோம். நீங்கள் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடியார், கிருமி தொற்று கிருமி இருக்கும், ஆனால் அந்த தொற்று கிருமியால் பாதிப்பு ஏற்படாமல் தடுப்போங்கிறார். கொடிய விஷம் ஐயா, அது கொடிய விஷம், அதை அனுமதிக்க மாட்டோம்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை, கொடிய விஷமாக இருந்தாலும் அதை நீங்கள் அருந்தினால் பாதிப்பு ஏற்படாமல் நாங்கள் தடுப்பு. என்னையா இது, நீங்கள் ஏதாவது ஒரு தெளிவு இருக்கா? அப்போ இன்னமும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்பது தெளிவாக இருக்கு. நீங்கள் சொல்லலாம் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு நண்பன், யார் ஏற்றுக்குவா? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அறிக்கை நீங்க சொன்ன மாதிரியே மக்களவையில் நாடாளுமன்றத்தில் இதை ஆதரித்து ஓட்டு போட்டுட்டாங்க. அப்போ இப்போ நாங்கள் எதிர்க்கிறோம் சட்டத்தைன்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்லை சொல்கிறேன், இல்லை அதாவது நீங்கள் ஒன்றும் இல்லை, அவர் ஒரு பாயிண்ட் பிளாங்காக சொல்லணும். சட்டத்தை எதுக்குறீங்களா, சட்டத்தினால் ஏற்படுகிற பாதிப்பு எதுக்குறீங்களா? சார், சட்டமே தப்பான சட்டம், சட்டமே மக்களை பிரித்தாளுகிற சட்டம், சட்டமே மதவெறியை தூண்டுகிற சட்டம், சட்டமே இந்தியாவை பிளவுபடுத்துகிற சட்டம். எப்படியாவது ஒரு பெரிய கலவரம் வராதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய மத வெறியர்களுக்கு இந்த சட்டம் இஸ்லாமியர்களை கொண்டு போய் கேம்பில் அடைப்போம். பேசினாங்களா கடந்த முறை 2019-20 இஸ்லாமியர்களுக்கு சரியான, இப்போ எங்கள் தாத்தா பேர் தெரியுது, தாத்தாவோட அப்பா பேர் எனக்கு தெரியுமா? தெரியாது.
அப்ப உங்க இஸ்லாமியரை போய் பார்த்து உங்க தாத்தா பேர் என்ன, உங்க தாத்தாவோட அப்பா பேர் என்ன தெரியலையா, நீ கேம்புக்கு போ. அதான் இந்த சட்டம். ரொம்ப தெளிவா சொல்றோம்னா, நீங்க இஸ்லாமியர்களை இந்தியர்கள் அல்ல என்று சொல்லி கேம்ப்ல அடைப்பதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி. சரி, கண்டிப்பா சார், நம்ம பேசுவோம், தொடர்ந்து நம்ம பேசலாம். அருணன் சார், இப்போ இந்த சிஏஏ சட்டத்தை பொறுத்தவரை இது நாட்டிற்கான சட்டம் அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்கிறார். ஒன்றிய அரசு இதில் நீதிமன்றத்தில் இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும் போதே பதில் சொல்லும் போதே அவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். அப்போ ஒரு நாட்டிற்கான சட்டம் என்பது ஒரு கட்சிக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது சரியான ஒரு பார்வையாது? நாட்டிற்கு எப்படி இது சாதகமான சட்டம்? ரொம்ப காலமாக இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நாடற்றவர்களாக ஆக்குவது எப்படிங்க நாட்டிற்கான சட்டமா இருக்க முடியும்? நாம வந்து வெறும் கற்பனையில பேசல. இங்க திமுக நண்பர் சரியா குறிப்பிட்டது போல, நம்முடைய பேராசிரியர் குறிப்பிட்டது போல, நான் இன்னும் கூடுதலாக அவர் சொன்னதை ஒட்டி சொல்வது, அஸ்ஸாம மறந்துட முடியுமா? அஸ்ஸாம்ல என்ன பண்ணாங்க, இப்படித்தான் அவர் சொல்றது போல, உங்களுடைய பரம்பரையை பத்தி சொல்லுங்க, உங்க பரம்பரை பற்றிய சர்டிபிகேட்டை கொடுங்க, உங்க முப்பாட்டனார் பத்தி எல்லாம் சொல்லுங்க. அப்படி சொல்லலைன்னா நீங்க எல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து வந்தாளுங்க. இதுல பாத்தீங்கன்னா பெருவாரியான முஸ்லிம்கள், லட்சக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டு அங்க அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப காலமா இங்க வாழ்றவங்கள போற பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க. ஆகவே நீங்க இந்தியர்கள் அல்ல. அப்ப இந்தியர்கள் அல்லைன்னா என்ன ஆகும்? அப்ப குடியுரிமை இல்லை என்றால் வாக்குரிமை இல்லாம போயிடும். ஆனா அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒன்றிய அரசு சொல்லும் போது அந்த பதிலில் தற்போதுள்ள இந்தியாவினுடைய குடிமக்களினுடைய எந்த ஒரு உரிமையையும் இந்த சட்டம் பறிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்களே சார். அப்போ இப்ப வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தான் சொல்றாங்க. பிரச்சனையே யாரு குடிமக்கள் என்பதுதானே. இப்ப அங்க இருந்து அஸ்ஸாமை பொறுத்தவரையில பங்களாதேஷ்ல இருந்துன்னு சொல்லியாச்சு. அடுத்து நாடு முழுக்க கொண்டு வந்துட்டு அவங்க ஏன் வங்காளத்தை குறி வைக்கிறாங்கன்னா, அங்க வந்து ரொம்ப காலமாக முஸ்லிம்கள் பெருவாரியா இருக்காங்க. அவங்கள அப்புறம் பங்களாதேஷ்ல இருந்து வந்ததா சொல்ல போறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பஞ்சாப், ராஜஸ்தான் இதை ஒட்டி பூராமே வந்து இன்றைய பாகிஸ்தான்ல இருந்து, அதெல்லாம் ஒரே இந்தியாவா இருந்ததானே, அங்க இருந்து வந்ததா சொல்ல போறாங்க. அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து தமிழ்நாடு வரைக்கும் வந்தாங்க. ஏன்னு ஏன் அப்படி நான் வந்து சொல்றேன்னா, கற்பனையா சொல்லல, பீதியை கலப்பதற்காக சொல்லல. நீங்க அந்த சட்ட முன்வடிவத்தை வாட்சி பார்த்து விவாதம் எல்லாம் பண்ணி பல கருத்தரங்குகள் நடத்தின பிறகுதான் நம்ம போராட்ட களத்துல குதிச்சோம். நீங்க அதுக்குள்ள வந்து தெளிவா இருக்கு. அவ வந்து தாங்கள் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள், தாங்கள் இந்த மண்ணிலே பூர்வீகமாக பிறந்தவர்கள், வாழ்ந்தவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, பொறுப்பு. அஸ்ஸாம்ல என்ன பண்ணாங்கன்னா, இவர் வந்து இந்தியரே கிடையாதுன்னு யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆச்சுன்னா, அந்த புகாரை இது பண்ணி, ஐயா நீங்க இந்தியர் இல்லைமாங்க, இல்ல நான் இந்தியர் தான் சொல்லி அவ்வளவு சர்டிபிகேட் எடுத்துட்டு ஓடுனாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், முப்பாட்டனார் எங்க வாழ்ந்தாரு, அதுக்கு சர்டிபிகேட் கொடுறான்னா என்ன செய்வீங்க? அருணன் சார், அவங்க வந்து என்னன்னா, இது வந்து இந்தியர்களுடன் தொடர்புடையது கிடையாது, இந்தியர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான சட்டம் கிடையாது இது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப வெளியிலிருந்து வேறு நாடுகளிலிருந்து வருகின்றவர்களைத்தான் இது கன்சிடர் பண்ணுது. வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களை கன்சிடர் பண்ணுது. வருகிறவர்கள் இனிமே ஒருத்தர் உள்ள வந்து இந்தியாவுக்குள்ள வர்றேன்னு வந்தா அதுக்காக இருக்குது. அப்படின்னா இந்த அஸ்ஸாம் பிரச்சனை எப்படி வந்திருக்கும்? ஏற்கனவே இங்க இருப்பவர்கள் அவங்கள பொறுத்த வரையில இவங்க வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க, இவங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க. ஏன்னா அந்த சுத்தி வர நீங்க பாத்தீங்கன்னா, அதான் சொன்னேன், இந்த 5 மதங்கள் இதே பாகிஸ்தான்ல இருந்து ஒரு கிறிஸ்தவரோ இந்துவோ வந்திருந்தா பிரச்சனை இல்ல, இதே நேபாளத்துல இருந்து ஒரு இந்து வந்திருந்தா பிரச்சனை இல்ல. ஆனால் பிரச்சனை வந்து என்னன்னா, அவரு முஸ்லிமா இருந்தா தான் இந்த சட்டம் அமலாகும். புரியுதுங்களா? இப்ப எப்படி அதான் நான் எடுத்து சொன்ன முக்கியமான அம்சம், 5 மதங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு, ஆனால் இஸ்லாம் குறிப்பிடப்படல. ஆக இஸ்லாம் குறி வைக்கப்பட்டது. பக்கத்து நாடுகள் எல்லாவற்றையும் குறிப்பிட்ட அந்த சட்டம் ஸ்ரீலங்கா மட்டும் குறிப்பிடல. இப்ப இந்த நாடுகள்ல இருந்து இந்து வந்தா பிரச்சனை இல்ல, ஆனா ஸ்ரீலங்கா இல்லாதனால அங்க இருந்து இந்து வந்தாலும் பிரச்சனை. அப்படி இருந்தா அங்க இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழர்களுடைய கதி என்ன?
இலங்கை தமிழர்கள் நிலை என்ன, ஈழத் தமிழர்கள் நிலை என்ன? அவங்க எல்லாம் தமிழ் இந்துக்கள். அவங்க இந்துவாக இருந்தாலும் இலங்கை சேராததுனால அப்போ மத ரீதியாக இஸ்லாமியர்களையும் இன ரீதியாக தமிழர்களையும் ஒடுக்குகிறது பாஜக இந்த சட்டத்தின் மூலமாக அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, இதத்தான் நாங்க 2019 இருந்தே பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை சுட்டி முதலமைச்சருடைய அறிக்கையில கூட பாருங்க, இந்த இலங்கை பிரச்சனை தமிழர்கள் பிரச்சனை குறிப்பிட்டிருக்காரு. கவனமா, ரொம்ப கச்சிதமா குறிப்பிட்டிருக்காரு. அப்ப இதுதான் உள்ளங்கள் எவ்வளவு திட்டமிட்டு இந்த சதி வேலையை பண்ணியிருக்காங்க. அதே இதனுடைய நோக்கம் வருகிற தேர்தல்ல இது ஒரு முக்கியமா கொண்டு வர போறாங்க. இதை கொண்டு 7 நாள் அவங்க சொல்லி இருக்கிறது கொஞ்சம் வேணா கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். ஆனால் தேர்தலுக்கு முன்பு இது ஏதோ ஒண்ணு பண்ணி ஒரு வேலையை பண்ணி மக்களை மத ரீதியா பிளவுபடுத்துவது. ஆகவே இதை வச்சு அவங்களுடைய கனவு இருக்கே, இந்த மத அடிப்படையில வாக்கு வங்கியை உருவாக்குவது என்பது அவங்களுடைய திட்டம். ஆனால் இது எடுபட போறது இல்லை. நமக்கு நம்பிக்கை இருக்கு. எதை வச்சு நான் சொல்றேன்னா அதுவும் கற்பனை இல்லை. இந்த 2019 அந்த டெல்லியில நடந்துச்சு அந்த மிகப்பெரிய போராட்டம், மாதங்களாக கலந்து கொண்ட அந்த இருப்பு போராட்டம், முற்றுகை போராட்டம், பல நாட்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்களே, அதுதானே ஒரு மிக முக்கியம். அதற்கு நீங்க கவனிக்கணும், கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் ஆதரிச்சேன்னு பெருவாரியான இந்துக்கள் ஆதரிச்சாங்க. ஆமாய்யா, இது என்னையா மத அடிப்படையில குடியுரிமை விவகாரத்தை கலப்புறது? நம்முடைய ஒரிஜினல் சட்டத்திலே அது கிடையாது. இதுல இப்படி வந்துச்சு? இந்த விஷயங்கள்லாம் அங்க சொல்லப்பட்டு அது மிகப்பெரிய ஆதரவாக, அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இந்து மக்களை வட மாநிலங்களிலும் திரட்டியது. தென்னகத்தை சொல்ல வேண்டியதே இல்லை. ஆகவே இதை வச்சு அவங்க ஒண்ணு ஓட்டு வாங்கிட முடியாது. ஆனால் அப்படி முயற்சி பண்ணுவாங்க என்றுதான் தெரியுது அவங்க பேச்சை பார்க்க. இல்ல, இதை வச்சு ஓட்டு வாங்கிட முடியாது அப்படின்னா இதை ஏன் நீங்க தேர்தலுக்காகன்னு ஏன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? இது பாஜக தேர்தலுக்காக செய்கிறதுன்னு சொல்றீங்க, ஆனால் இதை வச்சு ஓட்டு எதுவுமே வராது அப்படின்ற பட்சத்துல இதை தேர்தலோடு எப்படி சம்மந்தப்படுத்த முடியும்? நமக்குள்ள நம்பிக்கையே நான் சொல்றேன். ஆனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இதை வச்சு ஓட்டு வாங்கிடலாம்னு. அவங்க கணக்கு வேற, நம்ம கணக்கு வேற. அவங்க என்ன கணக்கு? அவங்க கணக்கு என்ன? இப்ப பாருங்க, எங்கேயாவது இப்படி இருக்குமாங்க? குடியரசுத் தலைவருடைய உரையில இப்படி ஒரு வாக்கியம் இருக்குமா? பல நூற்றாண்டு காலமாக ராமர் குழந்தை கோவில் இல்லாமல் அவதிப்பட்டார், இது ஒரு மிகப்பெரிய யுக மாறுதல், இன்றைக்கு இது நடந்திருக்குன்னு குடியரசுத் தலைவர் உரை நாடாளுமன்ற உரையில இருக்குங்க. பாத்தீங்களா? கவனிச்சீங்களா? அரசியல் சாசனத்துடைய முக உரையில மதச்சார்பற்ற குடியரசு, அதுல குடியரசுத் தலைவர் பேசுறது ஒரு கோவில கட்டி இருக்கோம், அது மிகப்பெரிய சாதனை என்று அரசின் சாதனையில முக்கியமான சாதனை. அதைத்தான் பூரா 2-3 பத்தி இருக்கு அதுல. அப்ப அவங்க கணக்கு என்ன? அதை சொல்லி ஓட்டு வாங்கலாம். நேரடியா வந்துருச்சா? அதே போல இதை சொல்லி இவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க பொதுவாகவே அவங்க பிரச்சாரம் என்ன பண்றாங்க? முஸ்லிம்னாலே அந்நியர்கள், கிறிஸ்தவர்கள் என்றாலே அந்நியர்கள், அதான் அவங்க பிரச்சாரம். ஆகவே நாங்கள் அந்நியர்களை கண்டுபிடித்து நாங்க வெளியேற்றுவோம் அல்லது குடியுரிமை பறிப்போம், ஆகவே வாக்குரிமையும் பறிப்போம், இதுதான் அவங்க சொல்லிக்கிட்டே வர்றது. கண்டிப்பா அப்படி சொல்லி இந்து தலைவர்கள் பக்கம் திரட்டி விட முடியும் என்பது அந்த கணக்கு. அந்த பாட்சா பலிக்காது என்கிற என்னுடைய மதிப்பீட்டை சொல்றேன். அவங்க அந்த கணக்குலதான் தீவிரமா இருக்கிற மாதிரி படுது. அதனாலதான் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் கொண்டு வருவேன் என்று ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசியிருக்கிறார். கண்டிப்பா. ஹசீனா மேம், இப்போ குடிமக்களினுடைய குடியுரிமையை பறிப்பது தொடர்பாக CAA குடியுரிமை சட்டம் குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம். இது இந்தியாவினுடைய மத நல்லிணக்கத்திற்கும் மதச்சார்பற்ற தன்மைக்கும் எதிரானது அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் நீங்கள் 3 பேருமே முன்வைத்தீங்க. இப்போ நம்ம பார்த்த அண்மை செய்தியையும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அங்கே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது ஜார்க்கண்டில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகின்ற இன்னொரு போக்கு, ஒரு பக்கம் இந்த சட்டங்கள் அப்படின்னா இன்னொரு பக்கம் இது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை பதிவு செய்யுங்களேன். இந்தியாவோட அந்த ஜனநாயக டிராஜெக்டரின்னு இருக்கு இல்லையா, நீங்க ஹிஸ்டரியும் வரலாற்றையும் நம்மளோட அந்த இந்தியா என்கிற பன்முகத்தன்மை வாய்ந்த ஜியோகிரபியும் நீங்க கூர்ந்து நோக்கினீர்கள் என்றால், இவங்க ஒரு அழகா ஒரு மேக்ஸ் போட்டு இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களையும் காலி செய்து விட்டு வெறும் பாஜக அண்ட் RSS என்கிற பிம்பத்தை உட்கார வைத்து நம் நாட்டு மக்களை ஆங்கிலேயர்கள் சூறையாடியதை விட பன்மடங்கு அதிகமாக சூறையாடக்கூடிய அத்தனை சூழ்நிலையும் நம் நாட்டில் எமர்ஜென்சியை விட
எமர்ஜென்சி காங்கிரஸால் வந்ததுதான். பட் எமர்ஜென்சியை விட பல மடங்கு ஒரு பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய சூழ்நிலையை இப்போ பாஜக அரசின் மூலமாக நமது நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது. பயம் என்பது கிடையாது காங்கிரஸ்காரர்களுக்கு, வருத்தத்தை அளிக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர் அவர்கள் ஹேமந்த் சோரன் அவர்களை இவர்கள் இப்படி மிரட்டுவது, அது போல்தான் பீகாரிலும் லாலு பிரசாத் யாதவ் அவர்களையும் தேஜஸ்வி யாதவையும் மிரட்டி கொண்டுள்ளார்கள். இந்தியா முழுக்க எங்கெல்லாம் இவர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி முறை இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள். தமிழகத்தில் தான் நாம் பயப்படாமல் எதிராக இவர்களுக்கு எதிர் சவால் விட்டு கொண்டிருக்கிறோம். தென்னகத்தில், முக்கியமாக கேரளாவில், கர்நாடகத்தில் போன்ற மாநிலத்தில் நாம் எதிர் சவால் இவர்களுக்கு விடுத்துக் கொண்டிருக்கிறோம். மம்தா பானர்ஜி அவர்கள் இவர்களை தொடர்ந்து எதிர்த்து கொண்டுள்ளார்கள். ஆம் ஆத்மி பார்ட்டியும் டெல்லியில் தலைமையகத்திலே உட்கார்ந்து கொண்டு எதிர்த்து கொண்டுள்ளார்கள். ஆகையால் ஜனநாயகத்தை நீங்கள் குழி தோண்டி புதைத்து விடலாம் என்று எப்போதும் பாஜக கனவு காணவே வேண்டாம். வெள்ளையர்களை எதிர்த்த நாடு என் நாடு. வெள்ளையர்களை எதிர்க்கக்கூடிய பெரும் வகையான பெரும் சூழ்நிலையில் பெருவிதமான புரட்சி செய்தது தமிழ்நாடு என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தமிழகத்தை தொடக்கூடிய எண்ணம் இருந்தால் அவர்கள் இதை கூர்ந்து நோக்க வேண்டும். திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு 2021 ஆட்சிக்கு வந்த போதே நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டசபையில் ஒரு ரெசல்யூஷனை நடைமுறைப்படுத்துகிறார். அதுல டிமாண்டிங் வித்ட்ராவல் ஆஃப் CAA அதை 2021 நடைமுறைப்படுத்தி உள்ளார். எடப்பாடி அவர்கள் 2019 அப்போது அவர் முதலமைச்சரா இருக்கும்போது அவரோட எக்ஸ் வலைத்தளத்திலேயே அவர் குறிப்பிடுறார். AIADMK அபிஷியல் வலைத்தளத்தில் 2021 டிசம்பர் 18 11:40 மணி காலையில் குறிப்பிட்டுள்ளார். குடியுரிமை சட்டம் குறித்து மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. குடியுரிமை சட்டத்தால் இந்தியாவில் உள்ள எந்த மதத்தினருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்ட்டு அவர் குறிப்பிட்டிருக்கார். இப்ப என்ன குறிப்பிடுறார்? 6:25 மணிக்கு இன்னைக்கு ஈவினிங் 6:25 PM ஜனவரி 30, 2024 நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எதிர்குரல் CAவிற்கு பாஜகவிற்கு கண்டனத்தை தெரிவித்த பிறகு இவர் குறிப்பிடுகிறார், CA சட்டத்தினால் சிறுபான்மையின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அஇஅதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று இவர்கள் நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள். தமிழக மக்கள் மிகவும் தெளிவானவர்கள், அறிவானவர்கள். யார் நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள் சிறுபான்மையினருக்காக, யார் உண்மையான குரல் கொடுக்கிறார்கள் சிறுபான்மையினருக்காக என்று தெளிவாக அறிந்து வைத்துள்ளார்கள் தமிழக மக்கள். அதனால்தான் பாஜக எத்தனை யாத்திரை செய்தாலும் அவர்களுக்கு கூட்டம் வருவதில்லை, அவர்களுடைய ஒரு பாட்சாவும் இங்கு பலிக்கவில்லை. ஆகையால் கண்டிப்பாக CAவை தமிழகத்தில் செய்ய முடியவே முடியாது. கண்டிப்பாக மேம், நன்றி. சபாபதி மோகன் சார், இப்போ ஹேமந்த் சோரன் அவர்களுடைய கைது நடவடிக்கை அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். சினா மேம் சொன்ன மாதிரி ஏற்கனவே பீகாரில் அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் அவங்க பதிவு செய்கிறாங்க. அப்போது இது போன்ற ஒரு சூழல், ஒரு பக்கம் மக்களுக்கான ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருகிறது CAAயின் மூலமாக, இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகின்ற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? ஒரே வரியில் சொல்லணும்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த நிர்வாக அமைப்புகள், அமலாக்கத்துறை, வருமான வரி, இது என்னுடைய வார்த்தை அல்ல, உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி சொல்கிறாரு, கேஜ்டு பேரட்ஸ், கூண்டு கிளிகளாக இந்த பிஜேபியினுடைய அரசு, இந்த ஒன்றிய அரசில் கூண்டு கிளிகளாக மாறிவிட்டது. அது எங்கே போய் யாரை என்ன செய்யணுமோ, அதுவும் குறிப்பாக பிஜேபியை எதிர்க்கிற மாநில கட்சிகளுக்கு அந்த அமலாக்கத்துறை போகும், வேற எங்கேயும் போகாது. இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் செக்ரட்டரியேட்டில் ரெய்ட் நடந்தது, என்னாச்சு? கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு. அமலாக்கத்துறை அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எவ்வளோ அதிகாரிகள் மீது, அமைச்சர்கள் மீது ஒன்றுமே கிடையாது. அவங்க இப்போ அவங்க ADMK பொறுத்தவரையிலும் கூட்டணி இல்லைங்கிறதுல கொஞ்சம் தள்ளி நில்லும், கொஞ்சம் ஒரு 4 மாதத்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க, சற்றே தள்ளி நில்லும் பிள்ளாய், மே மாதம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிடுவோம், அதுதான் அவங்களுடைய திட்டம். எனவே இது மத்திய அரசாங்கத்தினுடைய பழிவாங்குகிற போக்கு. நீங்கள் முதல்ல ஒரு மைய செய்தி சொன்னீங்க, வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்குத்தான் இந்த சட்டம் என்று ஒரு ஏமாற்று வித்தை. அப்படி இல்லை சார், வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வரான், நான் இந்தியனாக வாழணும்னு விரும்புகிறான், அது எந்த மதமோ, அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா அதை கன்சிடர் பண்ண போகிறாங்க. அது 7 நாளில் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் அதேமாரி வெளிநாட்டில் போய் நீங்கள் க்ரீன் கார்டு வாங்கிட்டு இங்கே வர்றீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் இங்கே குடியுரிமை சட்டத்தை சரண்டர் பண்ணணும், அது ஒரு 10 நாளில் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் தேவையில்லை. இந்த சட்டத்தினுடைய நோக்கம் ஐயா அருணன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, இஸ்லாமியர்களை இந்தியர்கள் அல்ல என்று சொல்லுவதுதான் இந்த நோக்கம். இஸ்லாமியர்கள் இந்தியர்கள், பிறப்பால் இந்தியர்கள்.
இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள். எனவே அவர்களை நீங்கள் இந்தியர்கள் அல்ல என்று சொல்லுவதற்கான முயற்சி தானே ஒழிய வேற நாட்டிலிருந்து இந்த மதம் அந்த மதம் வந்தால் அதை ஆராயறதுக்கு ஒரு வாரத்தில் என்ன பண்ண போறீங்க? ஒரு வாரத்தில் எப்படி அதை பரிசீலிக்க முடியும்? அது அந்த தோற்றத்தை நீங்கள் நல்லா மைய செய்தியை சொன்னீங்க. வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்குத்தான் இது என்ற தோற்றத்தை உருவாக்கி நீங்கள் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை பார்த்து நீங்கள் எங்கே இருக்கீங்களா, வெளிநாட்டிலேருந்து வந்தீங்களா, உங்கள் தாத்தா பேர் என்ன, தாத்தாவுக்கு அப்பா பேர் என்ன, இதையெல்லாம் சொல்லி அவர்களை இந்தியர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய முயற்சியும் கேம்பில் அடைக்கக்கூடிய முயற்சியும் தான் இந்த சட்டம். பழிவாங்குகிற போக்கு என்பது ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. யாரெல்லாம் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக எதிரிகளோ அவர்களை பழிவாங்குவதற்கு அமலாக்கத்துறை, வருமான வரி பயன்படுத்தப்படுகிறது. கூண்டு கிளிகளாக அவர்கள் செயல்படுகிறார்கள். நன்றி நன்றி. நம்ம பேசுவோம். அருணன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யுங்க. அதாவது இன்னொரு கேள்வி சேர்த்துக்கிறேன். சிஏஏவுக்கான அந்த விதிமுறைகள் வகுக்கப்படவில்லை அப்படிங்கிறதுனால தான் 2020 அதை நிறுத்தி வைத்தார்கள். நடைமுறைக்கு வரவில்லை, நிறுத்தி வைத்தாங்க. இப்போ அந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்டு விட்டதா என்றால் அது பொதுவெளியில் வைக்கப்பட வேண்டுமா என்ற பல கேள்விகள் இருக்கு இல்லையா? அதான் அதை தயார் பண்ணிட்டு இருக்கோம் என்று அந்த அதிகாரி சொன்னதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அது தயாராயிடுச்சா என்ன ஏது இன்னும் தெரியல. அது நிச்சயமாக வெளியில வந்துதானே ஆகணும். ஏன்னா அந்த விதிமுறைகள் இருந்தா தான் அதன் அடிப்படையில தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும். இந்த பக்கத்து நாடுகள்ல இருந்து இவங்க எப்ப வந்தாங்க, அதுக்கான ஆதாரங்கள் என்ன, இது வரவே இல்லையா, இங்கே இருக்கிறவங்க தானா, இது எல்லாமே அந்த விதிமுறைகள் வரும்போது இன்னும் தெளிவாக அவங்களுடைய நோக்கமெல்லாம் தெரிந்து போகும். மொத்தத்துல அவங்களுடைய நோக்கம் என்பது வருகிற தேர்தலில் இந்த மாதிரி மதத்தின் அடிப்படையில மக்களை மேலும் பிழப்பது என்பது. அதற்கு முன்பு இப்ப இந்த ஜார்க்கண்ட் விவகாரத்துல என்ன ரொம்ப வேதனையாக மக்கள் கவனிக்கணும்னா, தமிழ்நாட்டுல அமைச்சர் செந்தில் பாலாஜியை இந்த அமலாக்கத்துறை கைது செய்தது, ஒரு அமைச்சரை. இப்ப முதலமைச்சரை கைது பண்ணாரு. இப்ப முதலமைச்சரை கைது செய்ய முடியுமா? சட்ட சிக்கல்னால அவர் ராஜினாமா பண்ண உடனே அவரு கைது. ஏற்கனவே டெல்லி முதலமைச்சர் என்ன சொன்னாருங்கிறத மறந்துடக்கூடாது. என்னைய சம்மன் கூப்பிடுறாங்க, நான் போனா என்ன கைது செய்யக்கூடிய ஆபத்து உண்டுன்னு சொன்னாரு. அது எவ்வளவு உண்மை இப்ப தெரிஞ்சு வச்சா? அது அவங்கள பொறுத்தவரையில் அடிப்படையான விஷயத்தை நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ளணும். RSS உடைய கோட்பாடு இந்தியாவுல ஒற்றையாட்சி முறை, யூனிட்டரி வேணுங்கிறது தான். மாநில அரசு தங்களுக்கு அடங்கி இருக்கணும் அல்லது தங்களுடைய கட்சியினுடைய ஆட்சியை கொண்டிருக்கணும். இல்லை என்றால் அந்த மாநிலங்களுக்கு எல்லா வகையான இடையூறுகளும் தந்து நாங்க ஆட்டைய குழப்போம். நீங்க சொன்ன மாதிரி ஒற்றையாட்சி முறையை நோக்கி பாஜக போகிறதுன்னு சொல்றீங்க. அதற்கு முன்பாக ஒற்றை கட்சி அப்படின்ற இடத்துக்கு போறாங்களா? இல்ல, அது இயல்பா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது தானே. இந்த ஒரே நாடுன்னு ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா வந்தாச்சு, ஒரே தேர்தல், அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒற்றை ஆட்சி, அப்புறமேல ஒற்றை கட்சி, அதை நோக்கி அவங்க போவாங்க. அதுல எல்லாம் அவங்களுக்கு எந்த கூச்ச நாச்சமும் இருக்காது. இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஒழித்து கட்டப்பட்டிருக்கு, இன்னும் மாநிலம் இல்ல, 4 வருஷமாச்சு. ஆகவே நம்ம இதெல்லாம் ஒற்றை கட்சி அப்படிங்கிற அந்த இல்ல ஒற்றை கட்சி அப்படிங்கறத அவர்களுடைய கூட்டணியில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டாங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். அது எல்லாருக்கும் விடை இருக்குது, எல்லாருக்கும் விடை இருக்கு. நாம இங்க பார்க்க வேண்டியது இந்தியா கூட்டணியை மேலும் வலுப்படுத்த வேண்டும். பாருங்க, ஒவ்வொன்னா தாக்குதல் வருது. அது அவங்களுக்கு வந்துருச்சு அல்லது அந்த மாநிலத்துக்கு வந்துருச்சு, நமக்கு வராது என்று யாரும் நினைக்க கூடாது. பாஜக அல்லாத அனைத்து கட்சிகளுக்கும் ஆபத்து, ஆபத்து. இதை அனைவரும் உணர வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா சார். ரொம்ப அழகா எல்லா செய்திகளையுமே பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்பொழுது அண்மை செய்தி உட்பட அனைத்தின் மீதும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. 3 பேருக்கும் சிந்தனை களம் நிகழ்ச்சி தொடர் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.